வணக்கம் ஜிஎஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 லேக்ஸ் அரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கார்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வச்சிருக்கக்கூடிய பட்ஜெட் ப்ரோ. அதாவது 10 to 15 லேக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் ஒரு 15 லேக்ஸ்க்கு தாண்டாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 15 லேக்ஸ் ஆன் ரோட் ப்ரைஸிங் தான் நம்ம பேச போகிறோம். எக்ஸ்ஷோரூம் இல்லை, ஆன் ரோட் 15 லேக்ஸை தாண்டாமல் இருக்கக்கூடிய கார்களை வச்சு நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி எடுத்து வந்திருக்கோம். பெஸ்ட் ஒரு 5 கார்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் நிறைய பேர் கேட்டது, எல்லோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து பார்க்கும்போது கூலர்ஸை போட்டு தான் பார்க்கணும் மாட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை மாற்றிருக்கோம். இது ஓகே இருந்தால் கமெண்ட்டில் வந்து ஓகேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இதுலேயே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ. அதாவது இந்த 15 லேக்ஸ் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? 15 லேக்ஸ் இன்னைக்கு பிரதானமாக எல்லாருமே ஒரு எடுக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு டாப் செல்லிங் கார்ஸை பார்த்தீங்கன்னா கிரேட்டா இருக்குது, ப்ரீஸா இருக்குது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 15 லேக்ஸ். கிரேட்டாலாம் மோர் தென் 15 லேக்ஸ் இருக்கு. பட் ஹாட் செல்லிங் பார்த்தீங்கன்னா அந்த 15 லேக்ஸில் இருக்கிற அந்த பேஸ் 2 மாடல்ஸ் எல்லாம் தான் ஹாட் செல்லிங்கில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீஸா, அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் விட்டாரா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறனால இந்த ப்ரைஸிங் தான் ஒரு ஹாட் செல்லிங் பிரைஸ் பாயிண்டா இருக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல நோட் பண்ணோம்னா இந்த சப் 4 மீட்டருக்கும் இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவ் ஆகக்கூடிய இடமே அந்த ஸ்வீட் ஸ்பாட்ங்கிறது அந்த 15 லட்சமா தான் இருக்கு. ஸோ அப்படின்றப்போ அதுல வந்து ஒரு 5 கார் எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுல எடுத்திருக்கிற கார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே ரேங்க் வைஸ் கிடையாதுங்க. ரேங்க் 1 ரேங்க் 2லாம் கிடையாது. 5 பெஸ்ட் கார்ஸ். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்க்குறவங்களுக்கு, ஃபீச்சர் சென்ட்ரிக்காக பார்க்குறவங்களுக்கு, பெரிய காராக பார்க்குறவங்களுக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்கோடா கைலாக். இது வந்து ஒரு மிடில் மாடல். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்க்குறப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்க்குறேன். டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு யூரோப்பியன் பில்ட் எதிர்பார்க்குறேன். அப்புறம் அந்த Volkswagen அண்ட் ஸ்கோடாவோட பிராண்டில் நான் கார் எடுக்கணும்னு ஒரு சில பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்கும். இப்போ போலோ வச்சிருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காரை எடுக்க முடியல. ஏன்னா வந்து டைகூன் குஷாக்லாம் போகும்போது பட்ஜெட் ஜாஸ்தி. அப்போ நிறைய பேர் கேட்டது, சரி ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு. இவங்களோட கிளாசிக்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்குள்ள தான் ஆன் ரோட் பிரைசிங் இருக்கு. ஓகே, ஒரு கிளாசிக் மாடல்லாம் ஆன் ரோட் பிரைசிங் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக நல்ல தரமான ஒரு ப்ராடக்ட். என்னன்னா இதில் இருக்கக்கூடிய என்ஜின் வந்து இப்போ டர்போ பெட்ரோல்ஸ்னு போகும்போது அந்த என்ஜின் தான் மேஜருங்க. இப்போ Volkswagenோட 1 லிட்டர் TSI தான் இருக்கிறதுலேயே அந்த தெர்மல் எஃபிஷியன்சி வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடியது. அது நல்லா இருக்கும். இது பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 114 PS, 178 நியூட்டன் மீட்டர்ஸ், மோர் தென் சஃபிஷியன்ட். நிறைய பேர் அண்டர் பவர்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அண்டர் பவர்டாக இருக்காது. அது ஈவன் டைகூன் அண்ட் குஷாக்குமே அண்டர் பவர்டெல்லாம் ஃபீல் ஆகாது. ஸ்லைட்டாக டர்போலாக் தெரியும். ஒரு மோர் தென் எனஃப்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து டைகூன் தான் 1 லிட்டர் தான் வச்சிருக்கோம். அது என்னைக்குமே அண்டர் பவர்டா இது வரைக்கும் ஃபீல் ஆனது இல்லை. ஒன்ஸ் அந்த டர்போ ஸ்போர்ட் ஆச்சுன்னா நல்ல பவர் ஸ்விட்ச் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு தேதியில் இந்த டர்போ பெட்ரோல்ஸ்லாம் ரொம்ப பஞ்சியரான டிரைவ் இல்லை. BS6 வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவே போலோட 1 லிட்டர் ஓட்டினீங்கன்னா அது வந்து டிரைவ் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு தேதியில வந்து கோவிட் காரணமாக மட்டும் இல்லாமல் BS6 ஸ்டேஜ் 2 நாம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், இந்த RDலாம் வந்ததுக்கப்புறம் பவர் சர்ஜியே லீனியராக மாறிடுச்சுங்க. அக்ரெசிவாலாம் இருக்கிறது இல்லை. ஒரு நல்ல கார் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சில் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், அவங்க ஸ்கோடா அவங்களோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. அவங்க என்றைக்குமே பிராண்டட் போக மாட்டாங்க Volkswagen பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த ஆடியோ குவாலிட்டிங்கிறது எந்த விதத்துலையுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது. நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். ரிவர்ஸ் கேமரா இருக்குது, பட் அந்த ரிவர்ஸ் கேமரா ஸ்டில் கொஞ்சம் பேத்தட்டிக்காக தான் ஃபீல் ஆகுது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ரிவர்ஸ் கேமரா? நீங்கள் பர்சனலாக Volkswagen டைகூனில் வேறு போயிட்டு டைகூனில் இருக்குங்க ப்ரோ. என்னன்னா அதோட ஒர்க் அது ரிசால்வ் பண்ணிடுது. அதாவது நம்ம எதுக்காக ரிவர்ஸ் பார்க்குறோம், எது இடிக்கக்கூடாது, அது காமிக்குது. அதில் ஹெச்டிலாம் அதில் நீங்கள் அதில் கிடையாது. அது என்னன்னா லாங் லாஸ்டிங்காக வருங்கிறக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு. என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அதை வச்சு நம்ம இடிக்காம ஓட்டிக்கலாம். அந்த அளவுக்கு அவன் பேசிக்காக கொடுத்துருக்கான். நீங்க சொல்ற மாதிரி அந்த நெக்ஸான்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் ஹெச்டில கொடுத்துருக்கானுங்க. பட் இவன் என்ன கான்செப்ட்ல பண்ணிருப்பானா, ஹெச்டில கொடுத்தாலும் அவன் இடிக்கிறதுக்கு தானே பார்க்க போறான், பேசிக் கொடுத்தாலும் அதுதானே பார்க்க போறான். அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்னங்க அநியாயமா இருக்குது. சரி, விர்ச்சுவல் காக்பிட்டுங்க, ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இருக்குது, ஆட்டோ ஏசி. இந்த மாடல் வந்து ஆக்சுவலாக ஹில்ஃபுல் கண்ட்ரோல் வரும். இதுக்கு முன்னாடி இந்த மாடலில் ஹில்ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது, ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மட்டும்தான். அப்புறம் லெதர் ஸ்டீரிங், ரியர் கேமரா, அந்த கீலெஸ் என்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருது. சேஃப்டி ரீதியாக நீங்கள் கொஸ்டின் மார்க்கே வேண்டாம். 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், பாரத் என்காப்பில் 5 ஸ்டார் என்காப் வாங்கியிருக்குது. Volkswagen கூட நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா MQB AOIN பிளாட்ஃபார்மில் லோக்கலைசேஷன் செய்யப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த டைகூன், குஷாக், ஸ்லாவியா, வெர்டஸ்ங்க, இப்போ இந்த கைலாக் எல்லாருமே கேட்குறது அதே அளவுக்கு பில்டு இருக்குமா, பழைய Volkswagen ஸ்கோடா பில்டு இருக்குமா? ஸ்ட்ரக்சரலாக இருக்கும்.
எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கும். ஏன்னா அவங்களும் அந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரணும்லங்க. இன்னொன்று நம்ம நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஸ்கைலாக்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் லாக்ஸ் இருக்கு. XTS ப்ளஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பயங்கரமாக ஹேண்டில் ஆகும். ஓகே, இதுக்கு காம்படிட்டர் 3XO தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் 3XO இதுதான் மிஸ் அவுட் ஆகுது. இந்த ஃபேக்டர் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி கிங் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி அதெல்லாம் குறைய இருக்குது. சஸ்பென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டர் சைடில் வச்சிருக்காங்க. ரொம்ப சஸ்பென்ஷன் நம்ம ஓட்டி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ ஈவன் டைகுன் நம்ம ஓட்டும் போது கூட எனக்கு கேட்டாய்ஸில் விடும்போது அந்த நாய்ஸ் உள்ள டிராவல் ஆகுது. பட் அன்னைக்கு கையில கொட்டும்போது கூட அது கொஞ்சம் நல்லா சாஃப்டர் சைடில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து எந்த விதத்துலையுமே ஹேண்ட்லிங்கை பாதிப்பு கொடுக்கல. அலைவீல்ஸ் கிடச்சிருது. ஒரு டியூல் டோன்லாம் ஒரு பேசிக்கான ஒரு அலைவீல்ஸும் இந்த மாடலேருந்து வந்துடுது. ஆட்டோமேட்டிக் பண்ணிங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக இன்னைக்கு தேதியில் அப் மார்க்கெட்டில் டீசெண்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபீச்சர்ஸை கவர் அப் பண்ணி கொடுக்கக்கூடிய காரம் அந்த ஸ்கோடா கையில் கூட சிக்னேச்சர் ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் கைலாக்கை பொறுத்து. சர்வீஸ் காஸ்ட் ரீதியாக கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இன்னைக்கு ஸ்கோடாவுமே வந்து மற்ற பிராண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதே சர்வீஸ் காஸ்ட் தான். ரொம்பலாம் போட்டு தாளிச்சு கொடுக்குறாங்க. பேக்கேஜஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஆமாங்க, ஒன்றும் பெரிய அதிகம்லாம் இல்லைங்க ப்ரோ. நாமினலாம் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் அந்த டியூரபிலிட்டி இதை மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு தேதியில் நம்ம ஒரு பிரேக் பேட்ச் வந்து மற்ற பிராண்டில் வாங்குறோம்னா அது 50,000 கிலோமீட்டர் உழைச்சதுன்னா இது வந்து ஒரு 70,000 கிலோமீட்டர் உழைக்குது அப்படின்ற போது அந்த டியூரபிலிட்டி வந்து அந்த ப்ரைஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மைலேஜ் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த டர்போ பெட்ரோல்ஸ்லாம் வாங்கிட்டு மைலேஜ்லாம் யோசிக்க கூடாதுங்க. நீங்கள் இதுன்னு இல்லை, ஈவன் நீங்கள் 3XO வாங்கினீங்கனாலும் ரியல் டைம் மைலேஜ் அப்படிங்கிறது சிட்டிக்குள்ள ஒரு 10 to 12 ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 5 கிடைக்கும். இதுதான் ரியல் டைம் மைலேஜ். அதனால மைலேஜ் எல்லாம் பெருசாக யோசிச்சிடாதீங்க. டர்போ பெட்ரோல்ஸ் வாங்கிட்டு 12 கொடுக்கும். இப்போ நம்ம டைகனில் 12 கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளோதான் கொடுக்குது. லோக்கல் ஈரோடு லோக்கலுக்குள்ளே ஓட்டும் போது அதுவும் சாஃப்ட்வேர் சைடில் ஓட்டும் போது 12-13 கொடுக்குது. நீங்கள் அதையும் போட்டு முதிச்சிங்கன்னு வைங்க 8-9 இந்த ரேஞ்சுக்கு போயிடுது. சரி, இதில் கைலாக்கில் ஒரு காம்ப்ரமைஸ் அந்த ரியர் சீட் ஸ்பேஸ் அதை சொல்ல மறந்துட்டோம். பின்னாடி வந்து 2 பேர் காலை உள்ள விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த சீட்டுக்கு அடியில் வைக்கிற அந்த 2 ஹம்பு கொஞ்சம். ஸோ அதுதான் காம்ப்ரமைஸ். ரியர் சீட் ஸ்பேஸிங் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் குறைவு தான். 4 அடல்ட் மொத்தமாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம், ஒரு குழந்தை ட்ராவல் பண்ணலாம். இதுதான் ரியர் சீட் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும். அதுதான் மேஜர் காம்ப்ரமைஸ் கைலாக்கில், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இந்த 3XO வந்தீங்கன்னா ரெவெக்ஸ் ஏன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஆன் ரோட் 13.45 lakhs. இதுதான் அடுத்து நம்ம வச்சிருக்கோம். இந்த ரெவெக்ஸே போகும்போது எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைச்சிருது. சன்ரூஃப், பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருது. பேனோரமிக் சன்ரூஃப் எல்லாமே வந்து பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருது. உங்களுக்கு வந்து பிளாக் இன்டீரியர் வேற. எல்லாருமே கேட்கறது வந்து ஒயிட் இன்டீரியரை தாண்டி வரணும். இதில் பிளாக் இன்டீரியர்ஸ் தான். ஸ்டில் பேனல்ஸ்லாம் ஒயிட்டாக இருந்தாலும் சீட்ஸ்லாம் வந்து பிளாக்ல கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்புறம் TGD இன்ஜின் தான் இதில் வரும். மோஸ்ட் பவர்ஃபுல், கிட்டத்தட்ட 128 BHP பவரும் 230 Nm ஆஃப் டார்க்கும். மோஸ்ட் பவர்ஃபுல் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த செக்மெண்ட்லேயே இதுதான். ஸ்பீடு வைஸ்லேயே சரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக போகும். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கைலாக்கும் 3XO மேட்சாக தான் இருக்குது. இது ஸ்பெக்கில் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆன் வீல்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கைலாக்கு அதை மேட்ச் பண்ணுது. அதுக்கு காரணம் அந்த TSIயோட தொழில்நுட்பம், Volkswagen TSI தொழில்நுட்பம். இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ரேட் ஆட்டோமேட்டிக் தான் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்க போனாங்கன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும். 13.45 இருக்குது, 15.7 கிட்ட வந்துடும் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர். ஸோ நான் இங்கே மேனுவல் தான் எடுத்திருக்கேன். மைலேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பேசிட்டோம். ரியல் டைமில் நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் பஞ்ச் இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து உண்மையிலுமே சொல்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இன்னைக்கு மஹிந்திரா வந்து இன்னைக்கு ஒரு ஜெர்மன் ஆட்டோ மேக்கரை வந்து மேட்ச் பண்ணி தான் இன்ஜினியரிங் ரீதியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எல்லாம் குறைகளே இருப்பதில்லை, ரொம்ப தரமாக இருக்குது. உங்களுக்கு 10.25 இன்ச்சில் வந்து HD இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஓகே. நாங்கள் ரீசெண்டாக ஆரம் கார் டெகாஸில் நாங்கள் பண்ணப்போ அவர் சொன்னது வந்து பிராண்டில் OEM-ஆக கொடுக்கறதுல குவாலிட்டியான ஹெட் யூனிட் வந்து 2 பேர் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து Volkswagen ஸ்கோடா, இன்னொன்று வந்து மஹிந்திராவில் 3XO மட்டும்தான். ஓகே. இந்த ஹெட் யூனிட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி உண்மையுமே சூப்பராக இருக்கும். கிளஸ்டருமே டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது ஹார்மன் கார்டன் தானே ப்ரோ இதில் இருக்கு? ஆமாங்க, ஹார்மன் கார்டன். அப்புறம் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் வந்துருது. உங்களுக்கு அட்ரனாக்ஸ் இருக்குது, டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ்னு ஏகப்பட்டதை பேக் பண்ணி. மஹேந்திரா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா மஹேந்திரா கார்ஸ்லயும் இருக்கும். டயரோட டைரக்ஷன் உங்களுக்கு காமிக்கும் வண்டி ஐடியில் நிற்கும் போது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சின்ன பாயிண்ட் தான், ஆனா நிறைய இடத்துல நீங்க கார் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல டயர் திரும்பி இருக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு எடுப்போம், இப்படி போகும். அது போய் யாராச்சும் முட்டுற கூட வாய்ப்பு இருக்கு. பட் இதுல வந்து உள்ள காமிச்சிடும். நீங்க நியூட்ரல் போட்டிங்கனாலும் சரி, இல்ல பார்க்கிங் மோட் போட்டிங்கனாலும் சரி, செக்யூர் டயர் டைரக்ஷன் சொல்லிட்டு டயர் டைரக்ஷனை காமிச்சிடும் உங்களுக்கு. அடுத்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் குறையில்லை.
பாரத் அண்ட் கேப்லையும் கிராஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஏபிஎஸ், சிபிடி, இஎஸ்பின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபுல்னு சேஃப்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. எந்த விதத்துலையுமே குறை சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லை, சேஃப்டி ரீதியாக நல்லாயிருக்கும். எக்ஸ்டீரியர் குவாலிட்டி, இன்டீரியர் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது இந்த என்ஜினில் பொறுத்த வரைக்கும் காமன் ஃபீட்பேக் என்ன இருக்குதுன்னா, யூசர்ஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ லாக் சொல்கிறாங்க, பிலோ 1500 RPM. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காசில் வந்து டர்போ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காங்க. பட் வாரண்ட்டி இருக்குது, ஆப்வியஸ்லி மாற்றி கொடுப்பாங்க. மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சென்டர்ஸ் விசாரிச்சுக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஏரியாவில் சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குதா, அதுதான் மேஜர் ஃபேக்ட். டாடா மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் மஹிந்திராவுக்கு கண்டிப்பாக அது அப்ளிகபிள். ஏன்னா நம்ம நிறைய கேசஸ் பார்க்குறோம் 3XO பொறுத்த வரைக்கும். இந்த காரில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, அலைவீல்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூல் டோன் அலைவீல்ஸ் கிடச்சிருது. ஸ்பேஸுங்க, ஓகே, பின்னாடி சீட்டில் டைமென்ஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா கிரெட்டா கிரானைட்டரோட தாண்டி இது அகலம் வித்து. ஓகே, அப்படிங்கும் போது 3 அடல்ட் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமான ஸ்பேசிங். அதே இடத்துல அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதுதான் மேஜராக நம்ம பார்க்குறோம். அப்புறம் அங்கங்கே வந்து லெதரைட் பேடிங்லாம் கொடுத்து ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் நிறைய பேர் கேட்கறது குறைவாக இருக்குன்னு. பட் அது பார்சல் ட்ரே இல்லை அப்படின்ற பட்சத்தில் லோடிங் லிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ டெஃபினெட்லி அதில் திங்ஸ் வைக்க முடியுது. இப்போ நம்ம ஒரு யூசர் ரிவ்யூ எடுத்து அவர் சொன்னார், பூட்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லைங்க இது நாள் வரைக்கும். அது மேபி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பாக தெரியல தான் சொல்கிறாங்க. அது கண்டினியூ ஆகுது. மஹிந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸுங்க, ஃபீச்சர்ஸு, ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ். மைலேஜ் ரீதியாக ஆப்வியஸ்லி இங்கே காம்ப்ரமைஸ் இருக்கும். டர்போ போகும்போதே மைலேஜ் காம்ப்ரமைஸ் ஆகிடும். ரியல் டைமில் சிட்டிக்குள்ள ஒரு 8 to 10, ஹைவேஸ் போனீங்கன்னா வந்து ஒரு 13 to 15. ஏன்னா அந்த TGD இன்னும் வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. ஏன்னா பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி அப்படின்ற போது. அடுத்து இருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட விக்டோரியஸ் ப்ரோ. விக்டோரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போகிறாப்புல வந்து LXi மாடல், சிஎன்ஜி போகல பெட்ரோல் போகிறனா VXi மாடல். ஏன்னா VXi மாடலில் மோஸ்ட்லி எல்லாமே கவர் அப் ஆயிருது. இன்னொன்று LXi போய் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல், சீட் ஹைட் அட்ஜஸ்டர் தான் பேசிக் மாடல் மிஸ் அவுட் ஆகுது. அது ஆஃப்டர் மார்க்கெட் கிடைக்குது. LXi சிஎன்ஜி ஏன்னா நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸிங் பாருங்க ப்ரோ, 14.2 lakhs ஆன்ரோடே. அதில் வந்து அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க் கீழே தான் வச்சுருக்காங்க. சரிங்களா, கீழே வச்சா நிறைய பேர் பயப்படுறாங்க வெடிச்சிருமோ அப்படின்னு. வாய்ப்புகளே இல்லை. சிஎன்ஜி டேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி மோல்டு, கிட்டத்தட்ட வந்து 7 to 8 mm அந்த திக்னஸ் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ரேர். இது நாள் வரைக்கும் OEMோட சிஎன்ஜி சிலிண்டர் பிளாஸ்ட் ஆனதுலாம் ஸ்டோரி கிடையாது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த LPG கிட் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் பிரச்சனை நடக்குது. ஸோ அதனால் அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்புறம் இந்த இன்டர்நெட்லேயும் பாருங்க, ஒரு இனோவா கிறிஸ்டா வந்து வெடிச்ச மாதிரி ஒரு சர்க்கிள் பட்டாசு வெடிச்சது போய் சிஎன்ஜி வெடிச்சதுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்து ஒரு 100 பேர் சிஎன்ஜிலேருந்து வெளியே போயிருப்பாங்களா? அதுதான் இன்னைக்கு என்ன அதான் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அது என்ன நடந்தது எப்படி நடந்ததுலாம் கிடையாது, உடனே போடுவோம், வைரல் ஆகட்டும், அவ்வளோதான். அதில் எவன் தொழில் எப்படி நாசமாக போனால் யாருக்குன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இந்த விக்டோரியஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள், ஸ்மூத் அண்ட் ப்ராக்டிக்கலான கார். சைஸ் நல்ல சைஸ். இது ரெண்டு சொன்ன காருக்கு இதுக்கு சைஸ்க்கு சம்பந்தமே இல்லை இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து சப் 4 மீட்டர் தாண்டி காம்பேக்ட் கிராஸ் ஓவர் வருது. 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸோட வருது. உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு 13 எடுக்க முடியும். ஹைவேஸ் போனீங்கன்னா 17 வரைக்கும் எடுக்க முடியும். இதில் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்குது, ரிலையபிளான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். பட் டார்க் கன்வெர்ட்டர் போனீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கூடும். 15.8 கிட்ட 16 கிட்ட வந்துடும் இந்த VXi மாடல் போனீங்கன்னா. ஏன்னா VXiலேருந்து தான் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. இந்த பெட்ரோல் என்ஜினோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 101.64 bhp பவரும் ஒரு 136.8 Nm ஆஃப் டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜி போகும்போது 88 PS 121 Nm ஆஃப் டார்க் கொஞ்சம் குறையுது. பெட்ரோல் போகிறப்போ டீசெண்டான பவர் அண்ட் கம்ஃபர்ட். சிஎன்ஜி போகிறப்போ பவரில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த இன்ஜின் வந்து அழுத்தினா சீரிட்டு போகிற இன்ஜின் கிடையாது. சிஎன்ஜி போகிறப்போ ஸ்லைட்லி ஒரு காம்ப்ரமைஸ் தெரியுங்க. ஏன்னா ரன்னிங் காஸ்ட் எஃபெக்டிவ், டியூரபிலிட்டி அது ஒன்று இருக்குது. ஏன்னா VXi பெட்ரோல் போகும்போது உங்களுக்கு அடிஷனலாக க்ரூஸ் கண்ட்ரோலு, TPMS, ரியர் கேமரா, கீலெஸ் என்ட்ரியும் டச் ஸ்க்ரீனும் வந்து இந்த பேசிக் மாடல்லையும் வந்துடுது. LXi போகும்போது என்ன பிரச்சனைனா நமக்கு அங்கே 2 விஷயம், க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ் அவுட் ஆகுது. அப்புறம் எல்லாமே கேட்குற அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டருங்கிறது கிடையாது. VXiலேருந்து தான் சீட் ஹைட் அட்ஜஸ்டர். ஓகே, ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணி எதை வச்சா அடுத்ததுக்கு அவங்க மூவ் ஆன் ஆவாங்க அப்படின்றத வந்து மாருதி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான். ஆனால் சீட் ஹைட் அட்ஜஸ்டரும் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஹைட் அட்ஜஸ்டர்னா சீட்டையே மாற்றணுமா? இல்லை ப்ரோ, கீழே இருக்க ட்ரேவை மட்டும் மாற்றினாங்கன்னா போதும், அது கிடைக்குது. அது ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 monthல மார்க்கெட்டுக்கு வந்துடும். கேபின் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 2 அடல்ட்டு, பின்னாடி 2 அடல்ட்டு, ஒரு குழந்தை உட்கார முடியும். பின்னாடி 3 அடல்ட்லாம் உட்கார முடியாது. அப்படி தான் இருக்குது. வண்டி தான் பெருசு. ஸ்பேசிங்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, அப்படி தான் இருக்குது.
பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ரிவீல் பண்ணல. பட் பெட்ரோல் மைல் ஹைப்ரிட் போனீங்கன்னா ஒரு 400+ லிட்டர்ஸுங்க. சிஎன்ஜி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350+ லிட்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் மேலே அந்த சிஎன்ஜி கொஞ்சம் இப்படி வந்திருக்கிறனால அந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. பட் எனி டே டெஃபினெட்லி யூசபிள். மஹேந்திரா 3XO சர்வீஸ் காஸ்ட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மஹேந்திரா 3XOட சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 7,000 to 10,000 இருக்கும். ஸ்கோடா கைலாக்கோட சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 7,000 to 10,000 தான் இருக்கும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது கடைசியில் நம்ம ஆக்சுவலாக பேசுவோம். நான் அதை அப்போ உங்களுக்கு ஒரு சம்மரைஸ் கொடுக்குறேன் ஒவ்வொரு காருக்கும். இங்கே பேசிக் மாடல் எடுத்தீங்களாலும் சரி, அடுத்த மாடல் எடுத்தீங்க சரி, ஃப்ரண்ட் 2 டோரில் தான் ஸ்பீக்கர் இருக்கும், பின்னாடி டோரில் ஸ்பீக்கர் இருக்காது. ஓகே. பேஸுக்கும் அதாவது எல்எக்ஸி விஎக்ஸி எடுத்தீங்களாலும் சரி, ZXi வரைக்கும் அந்த ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் தான் வந்து 4 ஸ்பீக்கரே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் எங்கெல்லாம் பாருங்க. சரிங்களா? என்னன்னா சீப்பஸ்ட் டு மெயின்டைன், அதிகபட்சம் சர்வீஸ் காஸ்ட் ஒரு 4,000 ரூபாய் 7,000 வரும். அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும். 10 to 15 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இன்ஜின் நாய்ஸ் வராது, அப்படியே ஓடும். நல்ல இன்னைக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல்ல 4 சிலிண்டர் கொடுக்குற ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இதுவா தான் இருக்கும் நினைக்கிறேன். செல்டாஸ் கரெக்டால இருக்கு. பட் பிரைசிங்ல சொல்றேன், பிரைசிங் அஃபோர்டபுள் பிரைசிங் உங்களுக்கு, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அப்புறம் எல்எக்ஸ்ஐயா விஎக்ஸ்ஐன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து எல்லாம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்எக்ஸ்ஐ தான் பெட்டர் சாய்ஸ். வாங்கி அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் சிஸ்டம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் எல்எக்ஸ்ஐலே வந்துருது. அதுதான், வாங்கி ஸ்பீக்கர்ஸ் ஆல்டர் பண்ணி ரிவர்ஸ் கேமரா ஆட் பண்ணோம்னா போதும். அப்புறம் விக்டோரியஸில் வந்து நான் டிராபாக பார்த்தது கிராண்ட் விட்டாரா ஓட்டிட்டு நான் விக்டோரியஸ் ஓட்டினேன். கிராண்ட் விட்டாரால இருக்கிற ஒரு சாலிட் ஃபீல் அதில் இல்லைங்க. ஓகே. ஆனால் 5 ஸ்டார் கிளைம் பண்ணியிருக்காங்கல்ல? நான் சொல்கிறது வந்து டிரைவிங் டைனமிக்ஸ் ரீதியாக சொல்கிறேங்க. ஓகே. ஸ்ட்ரக்சரலி ஆப்வியஸ்லி இது 5 ஸ்டார் என்கேப் தான், அதில் சந்தேகம் இல்லை. ரியலுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் பார்த்தோம், அதிலலாம் நான் சந்தேகப்படலை. பட் என்னன்னா கிராண்ட் விட்டாரா போகும்போது ஒரு பிளான்டடான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் பிரேக்ஸ் அடிச்சிங்கன்னா வண்டி இப்படியும் ஆடாது, இப்படி போய் இப்படி நிற்கும். 4 வீல் டிஸ்க் பிரேக் இருக்கிறதுக்கு. நாங்கள் விக்டோரியஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வந்துட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. குறுக்கு வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரேக் அடிச்சு வண்டி இப்படி இழுத்தேன். பிரேக் அடிச்சோனையும் வண்டி ஒரு பக்கம் டிராக் ஆகுது. ஓகே. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இத்தனைக்கு வந்து ஹைபிரிட் நான் ஓட்டினது, அது வந்து 1.3 டன் வெயிட். ஓகே. ஆனால் எனக்கு வந்து அந்த கிராண்ட் விட்டாரால கிடைக்கிற அந்த பிளான்டடான ஃபீல் இல்லை. அப்போ எனக்கு பர்சனலாக என்ன பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல இவங்க காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க, அது என்ன அப்படின்றது தான் ஃபைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிராண்ட் விட்டாரால இருக்கிற அந்த டிரைவபிலிட்டி எனக்கு விக்டோரியஸில் மிஸ் ஆச்சு. அந்த ஹேண்ட்லிங் கேரக்டர், பிளான்டட் ஃபீலு, பிரேக்ஸோட கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகாது. ஈவன் விக்டோரியஸ்லையும் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் தான். ஆனால் அது எதுவும் மிஸ் ஆகுது. பயமுள்ள ஏதோ ஒரு காம்ப்ரமைஸை பண்ணியிருக்கான். சைஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த லென்த்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்னொன்னு ஓகே. அது சிஎன்ஜி வெர்ஷனா இருக்கும். சிஎன்ஜி வெர்ஷன் தான் பின்னாடி கொஞ்சம் வெயிட், ஏன்னா 2 டேங்க் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சிஎன்ஜி வெர்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் அதுவே 100-200 kgs வந்துரும் நினைக்கிறேன். இல்லைங்க ப்ரோ, அது வந்து ஒரு 100 கிலோ வரும். அப்படி பார்த்தா இங்க ஹைபிரிட் பேட்டரி பின்னாடி வந்துருது இல்லங்க, பின்னாடி வருது. சோ அது கூட ப்ராப்ளமா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, வண்டி திரும்பறதுக்கு டிராக் ஆகும். மேபி வந்து லோடு வந்து பின்னாடி அதிகமா இருக்கறனால வந்து டிராக் இருக்கான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். பட் இதே தான சேம் சினாரியோ தான் கிராண்ட் விட்டாரா ஹைபிரிட் எடுத்தீங்கன்னா கரெக்ட். கிராண்ட் விட்டாரா ஏதோ ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா நான் அந்த டிரைவிங் டைனமிக்ஸ், ஹேண்ட்லிங் கேரக்டர் பார்க்கக்கூடியலாம் அதெல்லாம் கிடையாது. பாயிண்ட் A to பாயிண்ட் B போகணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும், பெரிய காராக இருக்கணும், பார்த்தா ஒரு லக்ஸுரி ஃபீல் கிடைக்கணும், அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற வண்டியாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி மாருதி விக்டோரியஸோட எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஒர்த்துப்பா, அதுலலாம் சந்தேகமே வேண்டாம். ஸ்ட்ரக்சரல் ரீதியாக நல்லா தான் இருக்குது. சேஃப்டியும் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, அதையும் இப்போ கடைசியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிராண்ட் விட்டாரா தாண்டி இந்த விக்டோரியஸ் ஏன் அப்படின்ற ரீசனையும் சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் ஹெச்டி ஆப்ஷனல்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. மாருதி விக்டோரியஸோட எல்எக்ஸ்ஐ மாடலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸிங். 13.3 lakhsல இவங்களுமே கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்டு. ஆனால் 13.3 lakhsல கியா செல்டாஸில் நம்ம வந்து விக்டோரியஸ் கிராண்ட் விட்டாரா கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 கிலோமீட்டர் மைலேஜ் குறைவு தான். சிட்டிலையும் சரி ஹைவேஸ்லையும் சரி ஆவரேஜாக பார்க்கணும். சர்வீஸ் காஸ்ட் வந்து மோராலஸ் சிமிலர், இதுவும் அதுவும் ஒரே சிமிலராக தான் வரப்போகுது. பெருசாக டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இல்லை. பில்டு குவாலிட்டி செல்டாஸும் நல்லா தாங்க இருக்கும், மோசமாலாம் இருக்காது. ஏன்னா நியூ ஜென் கார்ஸ் எல்லாமே வந்து ஹுண்டாய், கியா, மாருதி எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. அதனால வந்து அதில் வந்து ஒரு பெரிய குறைபாடு நான் பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட கர்வ் வைட்டு மேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த செல்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ப்ராப்பரான ஸ்பீக்கர்ஸ், 4 டோருக்கும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது, 4 டோருக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வந்து வந்துடுது. உங்களுக்கு ஸ்பேசியஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் விக்டோரியஸில் என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதே ஸ்பேஸ் தான் கிடைக்குது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷனுங்க. பவர் வந்து கொஞ்சம் பெட்டர்.
விக்டோரிஸை காட்டிலும் பெட்டர், கிராண்ட் விக்டரை காட்டிலும் பெட்டர். கார் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் உள்ள. எதையுமே நீங்கள் வாங்கின உடனே மாற்றணும்னு அவசியமே இருக்காது அந்த பேசிக் மாடல். ஓகே, அதில் எல்லாமே இருக்கும். வேணும்னா வாங்கி அலைஸ் போடலாம். ஆனால் ஈவன் தோ அது வந்து ஸ்டீல் வீல்ஸாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வீல் கப்ஸ் பார்த்தீங்கன்னா அது அலை வீல்ஸ் மாதிரி தான் தெரியும். அதுதான் கியாவோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். 100% பியூர் வேல்யூ ஃபார் மணி. மைலேஜ் மட்டும்தான் விக்டோரியஸ்க்கு இதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைலேஜ் விக்டோரியஸ் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் சேர்த்து கொடுக்கல. விக்டோரியஸில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருக்கிறனால நமக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு நம்ம காரை ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசியில் வரப்போ பெட்ரோல் டீசலை தாண்டி ஹைப்ரிட்டுக்கு ஒரு பெட்டர் வேல்யூ இருக்கும். அப்போது அது வந்து ஹைப்ரிட்டை தான் கணக்கெடுக்கிறாங்க ஆர்சிலையுமே. அப்போ அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 18 டச் ஸ்க்ரீனு, ரியர் கேமரா வந்துடுது, ரியர் ஏசி வந்துடுது, பவர் விண்டோஸ் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் பேசிக் மாடலே கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கோங்க, மாருதி சுசுகி கேட்டுக்கோங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனும் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன். ஸோ நெக் டு நெக் காம்படிஷன் தான். செல்டாஸ்க்கும் விக்டோரியஸ்க்கும் ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் தான். என்ன நினச்சிட்டாங்கன்னா கிராண்ட் விக்டர் ஹை ரைடர் வந்தது ப்ரோ, வந்து கிரெட்டாவோட போட்டி போட முடியல. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா கிரெட்டா டீசல் பண்ணுற நம்பர்ஸ் கிட்ட கம்பீட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்பர் 1ல இருக்கானுங்க. ப்ரூவன் நீங்கள் கிரெட்டாவை வந்து டீசலில் நீங்கள் எதுவுமே பேச முடியாது. சரிங்களா? அப்போது சரி என்ன பண்ணலாம், கிராண்ட் விக்டர் ஹை ரைடர் வச்சு நம்மளால் அடிக்க முடியல. இன்னொரு வண்டி யாருக்கு திரும்ப இந்த 3 வண்டியை சேர்ந்து நம்பர்ஸ் பண்ணும்போது நான் கரெக்டாக நம்பர்ஸ் பண்ணிடுவேன்ல, அதுதான் அப்படின்னு தான் இதை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்க இன்டீரியருமே ப்ரீமியமாக அந்த பிளாக் அண்ட் அந்த ஒயிட் தீமில் போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாருதியோட இன்டீரியர் இன்னைக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அப்மார்க்கெட்டாக ஃபீல் ஆகுது. அவங்கெல்லாம் வந்து அப்படியே அந்த டிவியை கொடுத்துட்டானுங்க உள்ள. இன்ஃபோடெயின்மெண்ட் மாற்றிட்டானுங்க. மாற்றிட்டானுங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. டால்பி அட்மாஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டால்பி அட்மாஸ் மாதிரிலாம் தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்லாம் பாட்டு கேட்டோம், அது வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை. ஆப்வியஸ்லி இப்போ ஹிண்டையில் போஸ் கொடுக்குறாங்களா அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு நேம் ஷேக் வந்து ஒரு இன்ஃபினிட்டி பிராண்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் போகிறது. டீசல் பிரியர்களுக்காக ஒரு வண்டி வச்சிருக்கிறேன், கியா சோனட்டோட HTX டீசல். இந்த வண்டி மேனுவல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக்குமே 15 லட்சத்துக்குள்ள தான் வருது. 13.9 lakhsல வந்து மேனுவல் டீசல். ஒரு 14.8 lakhsல வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுக்க முடியும். டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. மற்ற பிராண்ட் மாதிரி AMTs கிடையாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆமாம். வாங்கி எனக்கு என்ன ரியர் சீட் ஸ்பேஸை மட்டும் நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா பின்னாடி 2 பேர் தான் உட்கார முடியும். 3 பேருங்கிறது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸும் குறையும். பட் சஸ்பென்ஷன் போன டைம் இருந்ததை விட அந்த டைம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சோனட்டில். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 116 PSம் 250 Nm ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ எல்லாருமே கேட்குறது DPF கேட்பாங்க. DPF வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு டீசல் காசு போகாதீங்க. சிட்டி ஹைவேஸ் இருக்குன்னா போங்க, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அழுத்தி ஓட்டுறவங்களா இருக்கணும். டீசலை வாங்கிட்டு பொறுமையாக உருட்டணும் அப்படின்னா DPF ஃபில்டர் கிளாக் ஆயிரும். ஏன்னா DPF வந்து கிட்டத்தட்ட வந்து 600 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா தான் அந்த கிளாக் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வெளியே தள்ள முடியும். ஓகே. அது வந்து ஆக்டிவ் பாசிவ் வந்து ஃபோர்ஸ்ட்னு சொல்லி 3 டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்குதுங்க. பாசிவ்ங்கிறது நீங்கள் போக போக வந்து ஹீட் ஆகி ரெடியூஸ் ஆகாது ஹைவேஸில். இதுவே ஆக்டிவ்ங்கிறது ECU ட்ரிகர் பண்ணி ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஹீட் பண்ணி கிளாக் கிளியர் ஆஃப் பண்ணும். அடுத்தது தான் இந்த ஃபோர்ஸுங்கிறத நீங்கள் ஷோரூம் தான் பண்ணணும். இந்த DPF கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்கள் கொஞ்சம் வெரைட்டி ஓட்டினீங்கன்னாவே மோஸ்ட்லி வராது. ஸோ நம்ம இந்த இப்போ இன்னோவா கிறிஸ்டா எல்லாத்துலேயுமே DPF இஷ்யூ வருதுங்க ப்ரோ. என்னன்னா ஹைவேல ஒரு 80 km ஸ்பீடில் ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு 2 to 3 minutes ஓட்டினீங்கனாலே அது போயிடுது. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் மைலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து ரியாலிட்டியில் மேனுவல் வந்து ஒரு 17 to 18 கேரண்டடாக கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் ஒரு 15 கொடுக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு மிட்ரேஞ்ச் பவர், கிரேட்டர் லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் அந்த டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அவங்களோட 1.5 லிட்டர் CRDயே சொல்லவே வேண்டாம். டீசல் 1.5 1.4 இதில் 1.5 CRD. அந்த 1.4 அப்பவே இது பண்ணிட்டாங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆடியோ, ஏர் பியூரிஃபையர், சன்ரூஃப், க்ரூஸ் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜர், ஆட்டோ கிளைமேட், லெதரைட் சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இல்லாத ஃபீச்சரே இல்லை. இது போதும். ஒரு காமன் மேனுக்கு இந்த கார் போதும். மைலேஜ் இருக்குன்னு நினைச்சா நம்ம 22 23 கூட எடுக்க முடியும் அவனால ஹைவேல. ஆமாம், 4 பேர் உட்காந்துட்டு போறதுக்கு போதுமான ஒரு கார். அப்புறம் சேஃப்டி ரீதியாக எல்லாருமே கேட்குறது என்னன்னா, கியா சோனட் எப்படி இருக்கும். சிரோஸ் நல்லா ஸ்கோரிங் வாங்கியிருக்குது என்கேப்பில், ரியல் லைஃப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. சோனட் ஃப்ரெஜைலாக இருக்காது நம்புறேன். போன ஜென்ரேஷன் சோனட் செல்டாஸ் மாதிரி இந்த டைம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. 6 airbags, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அப்புறம் ஆல்வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இந்த டீசல் மாடல்லாம் போகிறப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு டார்க்கு, ரிஃபைன்மெண்ட்டு. ரியர் சீட் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வருங்க ஆவரேஜாக. லாங் டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், ஹைவேஸ் அதிகமாக ஓட்டுவேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய ஆள், நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள்னா தாராளமாக இந்த டீசல் போகலாம்.
எக்கனாமிக்கலாக இருக்கும். இப்போது ஒரு ஃபைனல் கம்பேரிசன் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிதல் எடுத்துக்கொள்வதற்காக இதுக்கு முன்னாடி வந்து 2 காருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து சிட்ரானோட பசால்ட்டு, இன்னொன்று வந்து கியாவோட சிரோஸ். கியா சிரோஸ் போக போக பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஒரு அண்டர் ரேட்டட் காராக மாறிடுமோன்னு. மாறிடுச்சு. நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்களா இல்லையா? 400 500 ரொம்ப நல்ல காருங்க அது. ஆக்சுவலாக அந்த கார் வந்து அந்த டிசைன் தான் நிறைய பேருக்கு நல்ல ஒரு டால் பை கான்செப்ட். உள்ள உட்காந்துருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சாட்சிக்கல ரெக்ளைனிங் சீட்ஸ் வேற, பின்னாடி வேற இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் பின்னாடி சீட்ஸ். பட் ஆனா என்னன்னா அந்த அவுட்டர் டிசைன் வந்து ப்ராப்பர் ஒரு கொரியன் டிசைனா போயிருச்சு. ஒரு ரொம்ப பாக்ஸியரா அதாவது இந்த கைண்ட் ஆஃப் போகணும்னா அந்த பாக்ஸியர் தான் பண்ணணும். பட் இன்னும் கொஞ்சம் வந்து ரியர் ப்ரொஃபைல்லாம் ஒர்க் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த ஹெட்லைட் டிசைன் வந்து பட்ட உடனே உடையிற மாதிரி வச்சிருக்காங்க. அது நிறைய பேர் அதை தான் யோசிக்கிறாங்க, எங்க பட்டலும் உடஞ்சிருமே, இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, பட் உடஞ்சிருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன், நல்லா ஹேண்டில் ஆகும், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் பேசிக் மாடலே ப்ரோ. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரியர் பார்க்கிங் சென்சார், 10.2 inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமு, ரியர் கேமரா, 4 டோர் ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, இத்தனை ஆப்ஷன் இருக்கு. பேசிக் மாடல். இந்தியாவுக்கு இப்போ வரும்போது கொஞ்சம் டிசைனை வந்து இந்தியன் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எசன்ஸை மாற்றிருக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா டர்போ பெட்ரோல். நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டர் வச்சிருக்கலாம். 1.2 தான் வேண்டாம், 1.5 வச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணிருப்பாங்க. கரெக்டா போறவங்க, செல்டஸ் போறவங்க ஃபீச்சர்ஸ் ரிச்சா வேணும்னா அது போலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. டீசல் அருமையான சிஆர்டி டீசல் கிடைக்குது, பட் ஆப்வியஸ்லி அண்டர் ரேட்டடாக இருக்குது. நீங்கள் இந்த டிசைனை தாண்டி ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்ல காராக வாங்கணும்னா சிரோஸ் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து சிட்ரானோட பசால், உங்கள் சைடில் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சப்போர்ட் ப்ராப்பராக இருக்குதுன்னா டாப் ஆஃப் த லைனே வந்து பார்த்தீங்கன்னா 14.9 lakhs தான். ஆன் ரோட் டர்போ பெட்ரோல் மேக்ஸ் டர்போ எக்ஸ்பிரஷனாக வந்துச்சு. தோனியெல்லாம் போட்டு பிராண்ட் அம்பாசிடர் போட்டிருக்கானுங்க. ஏதோ 4 பேர் வாங்க தயவு செஞ்சு. நல்ல காரு தான், அது ரொம்ப நல்ல காரு. என்னன்னா எல்லாருமே பயப்படுறது அவங்களோட லாங்கிவிட்டி, இன்னும் எத்தனை நாள் மார்க்கெட்ல இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நீ வாங்குவியானா அப்படின்னு கேட்பாங்க நம்மள. அதுதான் அதுக்கான பதில் தான் வச்சுக்கோங்களேன். என்னன்னா சிட்ரான் வந்து இவங்க இந்த எக்ஸ் சீரீஸ் ஆஃப் கார்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்லங்க, அந்த டைம்ல இல்லை சர்வீஸ் நெட்வொர்க்ஸ்லேயும் வந்து உழைப்பை கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பக்கம் சர்வீஸ் அவுட்லெட்ஸ் போட்டுருக்காங்க, ஈரோடலாம் வருதாமா. ஸோ அப்படின்றப்போ நிறைய பக்கம் சர்வீஸ் அவுட்லெட்ஸ் வந்துச்சுனாவே ஒரு நம்பிக்கை வந்துடும் மக்களுக்கு. அதுக்கப்புறம் ஓகே, பட் உடனே போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ யாரை கேட்டாலுமே சொல்ல முடியாது. ஒரு பிராண்டோட சர்வைவல் அப்படின்றது எப்படி வேணால் மாறலாம். இன்னைக்கு ஃபோர்டு மாதிரி பிராண்ட் டக்குன்னு வெளியே போனதால நம்ம யூகிச்சு கூட பார்க்கல. ஃபோர்டெல்லாம் வெளியே திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஃபோர்ட் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள மாதிரி திருப்பி ஓப்பன் பண்ண போறானுங்கன்னு திடீர்னு வந்து இன்ன வரைக்கும் பண்ணல. இப்போ திரும்ப ரீசர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷனை நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. என்ன அதையே தெரியல, என்ன நடக்குன்னு யூகிக்க முடியாது. பட் அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு டெஃபினெட்லி வில் பி குட் டு கோ. நாளைக்கு இந்த பிராண்டே வெளியே போனாலும் அவனோட சஸ்பென்ஷன் கிளாஸாக இருக்கும். நேற்று நம்ம ஃப்ரான்ஸுக்கு சிஎன்ஜி போட்டிருந்தோம் இல்லைங்க, சிட்ரான் ஒருத்தர் C3 X எடுத்திருந்தாப்புல, டர்போ பெட்ரோல் டார்கன். அவர் வந்து வண்டி எடுத்துட்டு வந்திருந்தாப்புல. சரி சிஎன்ஜி போடலாம், நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம்னு சொல்லி வண்டி நம்ம ஃப்ரான்ஸை ஓட்டி பார்த்துட்டு சரி அவருக்கு சிஎன்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வண்டி எடுத்து ஓட்டுறேன். இப்போ சிட்ரான் C3 X ஓட்டும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆனால் ஹேண்ட்லிங் கேரக்டர் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஓகே. ஆனால் இதை பசால்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னன்னா C3 X 10,80,000 ப்ரோ, டாப் ஆஃப் ஆட்டோமேட்டிக் டார்கன் மீட்டர் டர்போ பெட்ரோல் கொடுக்குறாங்க. 10,80,000 யோசிச்சு பாருங்க. அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதுக்கு மேல மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க, பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்காம வாங்கலாம், எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். என்னென்ன பில்ட் குவாலிட்டி தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 0 ஸ்டார் தானே ப்ரோ. அது லாட்டின் அண்ட் கேப் ப்ரோ. லாட்டின் அண்ட் கேப்ல வந்து சர்வைவல் கஷ்டம். இதுக்கு முன்னாடி ஹிண்டே டியூஷனே வந்து பாத்தீங்கன்னா 0 ஸ்டார் தான் வாங்குச்சு. லாட்டின் அண்ட் கேப் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆமா, அவங்க பேசிக்காவே ஏடாஸ் லெவல் 2 எதிர்பார்ப்பாங்க. ஸ்ட்ரக்சரலி நிறைய டெஸ்டிங் ப்ரோ. அதாவது நீங்க இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் டெஸ்ட் வந்து யூரோ அண்ட் கேப், லாட்டின் அண்ட் கேப் தான். நீங்க லாட்டின் அண்ட் கேப் இருக்கிறதே டஃப். அதனால வந்து நீங்க அதுல ஸ்டார்ஸ் வாங்குறதெல்லாம் வந்து சின்ன காரியம் இல்லை. ரொம்ப சூதனமா இருக்கணும்னா அடிச்சு படுக்கு போட்டுருவாங்க. இது மாதிரி சிபிஎஸ்சி மாதிரி, நம்ம மெட்ரிகுலேஷன் மாதிரி அப்படின்ற அது வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க ஐபி மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? C3 X ஏதோ கனெக்ட் ஆகாம போயிருச்சு நம்ம மக்களோட கார். ஏதோ காரணம் என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாங்க C5 ஏர்கிராஸ், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் C3 X வந்தீங்க. அதாவது ரெண்டுக்குமே கான்ட்ரடிக்ஷன். இது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க ஃபீச்சர்ஸ் ரிச்சா வரல. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ரிச்சா பார்க்கக்கூடிய ஆளுங்க. இன்னொரு சர்வீஸ் நெட்வொர்க், ரிலையபிலிட்டி, ட்ரஸ்ட் அப்படின்ற ஆளுங்க ஃபீச்சர்ஸை பார்க்காம வாங்குற ஒரே பிராண்ட் வந்து டொயோட்டா மட்டும்தான். இனோவா, ஃபார்ச்சுனருக்கு காம்படிஷன் இல்லை ப்ரோ. அதனால வித்துக்கிட்டு இருக்கான் மோனோபோலியா. நாளைக்கு ஃபோர்டு எண்டவர் எவரெஸ்டா வந்துச்சுன்னா காலி ஆகும். இனோவா பொறுத்த வரைக்கும் வந்து அது ப்ரூவ் பண்ணிருச்சு. இன்ஜினுக்காக வாங்குறாங்க ப்ரோ, இன்ஜின் அண்ட் கம்ஃபர்ட்டுக்காக வாங்குறாங்க. இப்போ சிட்ரானோட பசால்ட்டும் வந்து நீங்க ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்காம போயிருமா நாளைக்கு பிராண்ட் போச்சுன்னா,
பிராண்டு போகிறதுக்கே ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 வருஷம் ஸ்பேஸ் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஸ்பேஸ் கிடைக்க தான் போகுது. அதனால உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக யூனிக்கான ஒரு ப்ராடக்டாக வாங்கணும், நல்லா இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும் போய் வரதுன்னா டெஃபினெட்லி வந்து சிக்ஷன் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்பேரிசன் டேபிள் எடுத்திருக்கோம். இதில் வந்து என்ஜின் பவரு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைமென்ஷன் ரீதியாக இருக்கிறதுலேயே அகலம் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட 3XO தான். அகலத்தை கொடுத்துருவாரு அவரு எப்பயுமே. அப்புறம் நீளத்தில் யார் ஜாஸ்தி அப்படின்னு பார்க்கும்போது பசால்ட்டா இல்லை, கியா செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4365 இருக்கு. ஓ, இது விக்டோரியஸோட நீளம் அதிகமாக இருக்கு. ஓ, ஓகே. அடுத்து ஹைட்டில் யார் ஜாஸ்தி? ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1645, கிட்டத்தட்ட விக்டோரியஸ் கியா செல்டாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியான பூட் ஸ்பேஸ்னு பார்க்கும்போது ஸ்கோடா கைலாக். ஓஹோ, தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டில் ஜாஸ்தியாக இருக்கிறது ஸ்கோடா கைலாக் அண்டு மஹேந்திரா 3XO சொல்ல முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் அந்த கியா சோனட்டோட டீசலுங்க. ரீசேல் வேல்யூ பொறுத்து பார்க்குறீங்க அப்படின்னா மாருதி விக்டோரஸ் வெரி ஹையாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து செல்டாஸ் ஹை, சோனட் டீசல் ஹை, மஹேந்திரா 3XO ஹை, கைலாக்கை பொறுத்த வரைக்கும் மீடியம். ஓகேங்களா? வேர்டிக்ட் வந்து சைடில் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேண்ட்லிங், பில்டு இதெல்லாம் வந்து மேஜர் ஃபேக்டராக பார்க்குறீங்கன்னா ஸ்கோடா கைலாக். ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக பார்க்குறீங்கன்னா மஹேந்திரா 3XO. ப்ராக்டிகாலிட்டி நோக்கி போகிறவங்களுக்கு விக்டோரஸ். அந்த ப்ராக்டிகாலிட்டியில் நான் கொஞ்சம் மைலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு குவாலிட்டியோட வேணும்னா செல்டாஸ். டீசல் பார்க்குறவங்களுக்கு கியா சோனட். பசால்ட்டோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 14.9 lakhs வருது ப்ரோ ஆன் ரோட். ஓ, பசால்ட்டோட டாப் எண்டு. கைலாக் ஃபார் ஹேண்ட்லிங், 3XO ஃபார் பவர், விக்டோரஸ் ஃபார் ப்ராக்டிகாலிட்டி, செல்டாஸ் ஃபார் ப்ரீமியம் கம்ஃபர்ட், சோனட் டீசல் ஃபார் ஹைவே டார்க். கன்க்ளூஷன் முடிந்து விட்டது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும் அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சை வேணால் பத்திரமா போய் பத்திரமா டாடா, டேக் கேர், பை ப்ரோ.